குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டுள்ளது. திரும்பிய பக்கமெல்லாம் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மீட்பு பணியில் பேரிடர் மீட்பு படை வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சுனாமி வந்தப்ப கூட இப்படி இல்ல, ஆக்கிரமிப்பால் வந்த வினை இது. தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் என மக்கள் கூறினர். ஐம்பது வருஷமா இதே நிலைமை தான், மழை பெஞ்சதுன்னா இதே நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நான் காரைக்கால்னா நான் வந்து இங்கே 5 வருஷம் ஆகுது. காரைக்காலில் இந்த பிரச்சனையே கிடையாது. ட்ரைனேஜ் பிரச்சனை காரைக்காலில் கிடையாது. மழை பெஞ்சதுன்னா தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆனால் இங்கே வீட்டு உள்ள எல்லாரும் படுத்திருக்கிறவங்க அவ்வளவு பொருளும் சேதம் அடைஞ்சி எல்லாமே வீணா போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க ஒருத்தருக்கும் சாப்பாடும் இல்லாமல் பட்டினியாக கடந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டுலேருந்து பட்டினியாக கடந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு கிடையாது. யாரும் திரும்பியே பார்க்கல இந்த ஏரியாவில். இது காமராஜர் நகர், இதோட மோசமாக ரெயின்போ நகர், இதோட மோசமாக கிருஷ்ணா நகர். அதனால இதுக்கு ட்ரைனேஜ் இருக்கிற ட்ரைனேஜ் மேல ஊட கட்டி ஹோட்டலை கட்டி எல்லாத்தையும் நாசம் பண்ணுனா இந்த இதை வந்து ஜனங்க அனுபவிச்சே ஆகணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம செய்யற தப்பால அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து இறைவன் வந்து கொடுப்பான். ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் வந்து அதாவது மனசாட்சியோட அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மனசாட்சியோட இருக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆண்டவன் வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கறான். ஒரு அதிகாரிக்கு வந்து அந்த அந்த சீட்டை கொடுக்கறான்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா பிரிவென்டிவ் மெஷர் கரெக்டா சொல்றான். மானிட்டர் பண்ணி பிரிவென்டிவ் மெஷர்னா என்ன? ஒன்னு மழை வரதுடைய மரத்தில் உள்ள எல்லா கிளையும் அறுக்கணும். அறுத்தா மரம் வந்து தப்பிக்கும். பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும் யாருமே எதிர்பார்க்கல. போன சுனாமில கூட இந்த மாதிரி சஃபர் ஆகல பாண்டிச்சேரி. ஆஃப்டர் 15 years நியர்லி பாண்டிச்சேரி கம்ப்ளீட்டடா ஃபிளட்டடா இருக்கு. நாங்க இங்க குமரன் ஸ்ட்ரீட்ல மோர் தென் 20 years இருக்கும். வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துச்சு. இட்ஸ் ரியலி பேட் and it's a really sad thing too. Government is taking all measures to help the people. Rescue operations are going on. நீங்க பாக்குறீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. We pray to God for the recovery of those who are suffering. That's it. Thank you. உங்களுடைய தேசிய மீட்பு படையோட ஹெல்ப் நீங்க எப்படி பாக்குறீங்க? நிஜமாவே இவங்க முன் வர்றது எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல. பிகாஸ் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளில வர முடியல. ஓல்ட் பீப்புள் எல்லாம் இருக்காங்க. ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. We really thank them. சார் நாங்கள் வந்து ஒரு 70 பேர் வந்தோம். நாங்கள் காலையில் ஆக்சுவலி வந்து இந்த ஏரியாவில் நாங்கள் எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி எப்போ வேணாலும் ஃப்ளட் வரலான்னு சொல்லிட்டு அது மாதிரி நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மிலிட்ரின்னு சொல்லிட்டு எப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாச்சு. நைட்டில் 1:30 மணிக்கு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி புதுச்சேரியில் வந்து ஜாஸ்தி ஃப்ளட் வந்திருக்குது, ரெஸ்க்யூ பண்ண போகணும்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணி 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டு எல்லா ஏரியா போனோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிருஷ்ணா நகர் போனோம். அந்த கிருஷ்ணா நகர் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளட்டெல்லாம் வந்துட்டு இடுப்பளவு வந்துருந்துச்சு. அப்போது வந்து தனித்தனி டீமாக ஒரு 6 டீமாக போயிட்டு யாரெல்லாம் எவ்வளோ முடியுமோ கம்மி டைமில் வந்து எல்லோரும் ஜாஸ்தி ரெஸ்க்யூ பண்ணணுன்றதுக்காக எல்லா ஏரியாலையும் போய்ட்டு அவங்க ரெஸ்க்யூ பண்ணணும் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா என்ன மெசேஜ் கிடச்சிது, இந்த ஜீவா நகரில் இன்னும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு. வந்து பார்த்தாச்சுன்னா ஆக்சுவலி செஸ்ட் லெவலில் இருக்குது இந்த பக்கம்லாம் போனோம்னா. அதே மாதிரி உள்ளே போயிட்டு ஜனங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இங்கே கேம்ப் ரெஸ்க்யூ ரிலீஃப் கேம்ப் போகணும், அவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் அவங்க இண்டிவிஜுவல் விருப்பம் தெரிவிச்சாங்களோ அவங்கள கூட்டு வந்து நாங்கள் இது பண்ணோம். இதுக்கடையில் வந்து யாருக்காவது வாட்டர் பாட்டில் வேணும், சாப்பாடு வேணுன்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஃபஸ்ட் எய்ட் யாருக்காவது வேணும், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் கூடவே எங்கள் நர்சிங் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் அது மாதிரி யாராச்சும் தவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் போட்டுருக்கோம். மக்களோட தேவை என்னென்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஜல்தி வந்து ரெஸ்க்யூ பண்ணுவாங்களா, நமக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறோம், அது இல்லாமல் இருக்கிறோம், இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து யாரும் பார்ப்பாங்களான்னு பார்ப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க, சார் எங்களையும் கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு. அதனால் எல்லா தெருவுமே நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சு உங்களுக்கு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி அப்படின்னா நாங்கள் 100% காப்பாற்றுற வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்கார வச்சு பண்ணிடுறோம்.
4 ஃபீட் இருக்குது இந்த பக்கம் ஜீவா நகரில். அங்கே நாங்கள் என்ன நகர் அது கிருஷ்ணநகரில் பார்த்தோம்னா அங்கே ஒரு 3 ஃபீட்டு அதான் இடுப்பளவு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட் வெங்கட நகர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட் லெவலில் இருக்குது, ஃபுல்லாக மூழ்கி இருக்குது. தண்ணி ஃப்ளோட் ஆகுதா? தண்ணி இப்போ வந்து அங்கே சுற்றி தான் வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்மியாக வர மாதிரி தெரியல. காலையிலேருந்து நாங்கள் இருக்கிறோம், இன்னமும் கம்மியாக பாருங்கள், காலையிலேருந்து தண்ணி இன்னும் அப்படியே இருக்குது.